என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பண வசதி இல்லாமல், போக்குவரத்து வசதி இல்லை, ஒரு வண்டி வேணும். நம்ம சிவில் ஹாஸ்பிட்டல் போனாலும், இல்லை பெங்களூர் போனாலும் வண்டி வேணும். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வந்து கையில் பணம் வேணும். அதனால் வந்து இது போல் பெரிய ஹாஸ்பிட்டல் வைத்திய ஸ்பெஷலாக வைத்திய ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். கேஜிஎஃப்க்கோ வைத்திய ஹாஸ்பிட்டலுக்கோ ரொம்ப சம்மந்தம் இருக்குது. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6 தெய்வத்தின் கட்டளை 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது. பாண்டியன் MC madam, Pandian sir, Kishore and Gandhi sir MC sir and ஞானசேகர் பஞ்சாயத்து தலைவர் காந்தி வணக்கம். இன்னைக்கு வைத்திகி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃப்ரீ ஹெல்த் மெகா கேம்ப் பண்ணுறாங்க. அது ப்ளீஸ் நியர்லி 400 பேருக்கு மெடிசன் எடுத்து வந்திருக்காங்க. ப்ளீஸ் அது எல்லாரும் வந்து அது யூஸ் பண்ணிக்க மாதிரி நாங்கள் எங்கள் ரோட்டரி கிளப் சார்பாக கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சார். 4வது வட்டத்தின் கவுன்சிலராகிய வேணி பாண்டியன் அவர்கள் நம்முடைய வட்டத்திற்கு சிறந்த சேவைகளை செய்து கொண்டு வருகிறார். பொதுநல சேவைகளை அவர் மிகவும் கடினமாக உழைத்து நம்முடைய வட்டத்தின் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதாக இது 2வது கேம்புன்னு நினைக்கிறேன். 3வது கேம்ப்பு நடத்தின்னு வர்றாரு. உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு கவுன்சிலர் எந்த கவுன்சிலர்லாம் கவலைப்படுறதில்லை, அது எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும். ஆனால் உங்கள் கவுன்சிலர் வந்து உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறார். அதனால் இங்கே கவுன்சில் அதாவது ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஃப்ரீ கேம்ப் நடத்தின்னு வர்றாரு. இதுக்கு நம்முடைய ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் ஜோஷ்வா அவர்கள் இந்த கேம்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் வைத்திகி ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் எல்லாரும் சொல்ல முடியாது, வந்திருக்கக்கூடிய அனைத்து டாக்டர்ஸ் அண்டு டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா எங்களுடைய பஞ்சாயத்து தலைவரும் கோயில் கமிட்டி தலைவருமான ஆர் தயாநிதி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இங்கே வந்ததுக்கு இங்கே இது கேம்ப் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் கூட உண்டு. ஏன்னா ஒரு ஸ்கேன் பண்ணனா எவ்வளோ காசு ஆகுது. இங்கே எக்கோ ஸ்கேன் இருக்குது, ஒரு ECG இருக்குது. நம்ம போய் காசு கட்டி பார்க்கும்போது அப்போ தான் வருத்தம் தெரியும். இது ஃப்ரீ கேம்ப்ன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஈஸி இல்லை இது. நீங்கள் போயிட்டு ஒரு மெடிக்கலில் போயிட்டு எக்கோவுக்கு நம்ம அலையணும். எக்கோவுக்கு வந்து 5th கிராஸில் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ECG பிளட் செக்கப்புக்கு வந்து காசு கொடுத்தா தான் நம்ம 100 ரூபா அது லைட்டாக, அதாவது வெறும் சுகர் செக்கப் பண்ணுறதுக்கு. மொத்தமாக செக் பண்ணனாக்கா ஒரு 600 ரூபா ஆகுது. இங்கே வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இது நீங்கள் காசு கொடுத்து பண்ணால் தான் வருத்தம் தெரியும். இது வந்து ஃப்ரீ கேம்ப்பு. நம்முடைய வேணி பாண்டியன் அவர்கள்
உங்களுடைய ஆரோக்கியம், நம்முடைய ஆரோக்கியம், வட்டத்தின் ஆரோக்கியம். இந்த வட்டன்ற வந்து சிறுசு இல்லை, இது வந்து பெரிய ஏரியா. சென்ட்ரல் டேங்க் பிளாக், வெஸ்டர்ன் பிளாக், சவுத் டேங்க் பிளாக், வாக்கர் ஷாப் லைனு, கென்னடிஸு, ஸ்விம்பாத் லைனு, இது இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு அவர் போய் வேலை செய்கிறார். அவர் வந்து வெறும் கேம்ப் மட்டும் பண்ணல, அந்த கிளீனிங், ரோடு கிளீனிங்லேருந்து அந்த ட்ரைனேஜ் கிளீனிலேருந்து அவர் ஒண்டியாக நின்று நான் போகும்போது பார்க்குவேன். ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். அந்த காலத்தில் சானிட்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஓவர்சஸ் வந்து ஆளுங்களை வச்சு வேலை பண்ணுவார். இன்றைக்கி அந்த சானிட்டரி டிபார்ட்மெண்ட் நம்ம பிஜிஎம்எல் ஏரியாவில் இல்லாதனால அந்த குறைய நம்முடைய பாண்டியன் அவர்கள் தீர்த்து வைக்கிறார். அதோடு கூட உங்களுக்கு ஆரோக்கியன்றது என்னன்றது அவர் அதாவது சுற்றி பார்க்கறதுனால ஜனங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு இருக்குது. அதுக்கு ஒரு நல்லதை செய்யணுன்றதுக்காக தான் இந்த வைதேகி ஹாஸ்பிட்டலுடைய கேம்ப்பு த்ரூ லயன்ஸ் கிளப், த்ரூ ரோட்டரி கிளப் மூலியமாக இந்த கேம்பை நடத்தின்னு வர்றாரு. ஒவ்வொரு டெஸ்ட்டும், ஒரு இசிஜிக்கு நம்ம காசு கட்டணும், இங்கே அது இல்லை. ஒரு எக்கோ டெஸ்ட்டுக்கு காசு கட்டி பார்க்கணும், அதுவும் இல்லை. ஒரு பிளட் செக்கப்புக்கு பார்க்கணுன்னா அதுவும் இல்லை. இங்கே இருக்கிற பார்த்தா ட்ரீட்மெண்ட் வந்து டயபெட்டிக்ஸ், அதாவது சுகர் பேஷண்ட், சர்க்கரை வியாதி, இது எல்லாருக்கும் இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஏன்னாக்கா சர்க்கரை வியாதி இல்லாத யாரும் இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குதான்னு கேட்குறத விட ஆரோக்கியமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ என்னை பார்த்து என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து சுகர் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தேன், இப்போ தற்காலிகமாக நான் நியூட்ரிஷன் சாப்பிட்டு என்னுடைய வெயிட்டை குறைச்சிட்டேன். எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை. ஆனாலும் என்னுடைய பர்சனாலிட்டி முன்னே பார்த்தவங்க இப்போ பார்க்குறவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு சுகர் இருக்குதான்னு. இல்லை. ஆனால் அதாவது என்ன கேட்குறேன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றார். யாருக்கு ஒருத்தருக்கு நோய் இல்லையோ அவருக்கு தான் செல்வம் நிறைய. வெறும் காசு மட்டும் இருந்தால் போதாது, நோய் கூட இல்லாமல் இருக்கணும். நோய் இல்லாத இருந்தால் தான், காசே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒருத்தர் நோய் இல்லாத அப்படியே போச்சுன்னு போயிடலாம். காசு இல்லைன்னா எப்படின்னா வருது போகுது, எப்படின்னா உட்காந்துருக்கலாம். ஆனால் நோய், அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கினா கூட காசு தேவை. அந்த மாத்திரைக்கு நம்ம போய் க்யூவில் நிற்கணும். அந்த நோயை போக்கணுன்னா அதாவது கேன்சர்னு எடுத்துக்கினாங்க, இன்றைக்கி பெரிய நோய் அது. அந்த புற்றுநோய், கேன்சர்ன்றது வந்து புற்றுநோய். இதுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இது இங்கே வந்திருக்கிற டாக்டர்ஸு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொன்னாங்கன்னா, அவங்க வர சொல்கிற ஹாஸ்பிட்டல், அதாவது வைதேகி ஹாஸ்பிட்டலுக்கு நம்முடைய தம்பி சொன்ன மாதிரி பிபிஎல் கார்டு, அந்த பிரதமர் அந்த ஹெல்த் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துன்னு போய்ட்டு இங்கே இருக்கிற இவங்க கொடுக்குற கார்டு, செக்கப் கார்டை எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மக்கள், நம்முடைய வட்டத்தின் மக்கள் இதை பயன்படுத்திக்கணும். அன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகப்பட்டது ரோட்டரி கிளப் மேனேஜர் அவருக்கும், முக்கியமாக நம்ம ஜோசப் அவர்கள் இந்த முயற்சி எடுத்து இந்த டாங் பிளாக் வட்டாரத்தில் இந்த கேம்ப் நடத்தணும்னு சொல்லிட்டு வெகு முயற்சியாக நேற்று முந்தா நாள் எல்லாம் வந்தார். எங்கள் இடமெல்லாம் பார்த்துன்னு போனார். பார்த்துன்னு போயிட்டு இந்த கேம்பை இங்கே கண்டிப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்தின்னு இருக்கிறாரு. அவருக்கு நான் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வட்டாரத்தில் 4th வார்டு உடைய கவுன்சிலர் வேணி பாண்டியன் வந்து நான் அதிகமாக சொல்லணுன்னாக்கா 1 ஹவர் ஆகும். உங்களெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கும் எனது அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களே. எனக்கு முன்னால் சிலர் வந்து நோவு இல்லைன்னு வெக்கப்படுவாங்க. எல்லாருக்கும் நோவு இருக்குது. மனுஷனாக பிறந்தாக்கா எல்லாருக்கும் நோவு இருக்கும். யாரும் நோவு இல்லாத மனுஷன் இருக்க மாட்டான். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் காசு இருக்காது. கொஞ்சம் பேர்கிட்ட காசு இருக்கும், கொஞ்சம் பேர்கிட்ட காசு இருக்காது. அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. நம்ம பிறக்கிறோம், ஒரு நாளைக்கு இருக்கிறோம். அந்த இறப்பில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கணும். உங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால வேணி பாண்டியன் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக நடத்தின்னு இருக்காரு. எந்த கவுன்சிலருமே இது மாதிரி நடத்துனதில்லை. இதோட 3வது இங்கே வந்து கேம்ப் நடத்துகிறோம். வைதேகி ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த டாக்டர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அதிக நேரம் பேசணும்னா இன்னும் 1 ஹவர் பேசலாம். பாண்டியன் வந்து இந்த வட்டாரத்தில் கவுன்சிலராக இல்லாமல் ஒரு ஒர்க்கராக இந்த காவா கிளீன் பண்ணணும், லைன் கிளீன் பண்ணணும், இந்த லைனேஜ் போடணும், இந்த மாதிரி எவ்வளோ சேவைகள்லாம் சேர்ந்துக்கிறாரு. இந்த கொரோனா பீரியடில் வந்து அரிசி பருப்பு எல்லாம் காய்கறி எல்லாம் கொடுத்தாரு. எந்த கவுன்சிலரும் கொடுக்கல. அதே மாதிரி கமல் சார் பிரசிடெண்ட், கோலார் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடெண்ட் வந்து கமல் சாரும் கொடுத்தாரு.
அதே மாதிரி எம்பி வந்தார் முன்சாமி, அவரும் கொடுத்தாரு. கொரோனா பீரியடில் வந்து எத்தனையோ கோடி கணக்கில் செலவு பண்ணி பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து கொரோனா பீரியடில் 2000 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கொஞ்சம் பேர் 2 பேர் இல்லை, 2000 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அங்கேயே புது பெட்டு போட்டாங்க, காட் போட்டாங்க, கம்ப்ளீட் ஹோட்டல்லாம் ஃபுட்டெல்லாம் அங்கேயே பண்ணார். அதுக்கு உடஞ்சா இருந்த நமது பாண்டியன் வந்து வேணி பாண்டியன் உடஞ்சா இருந்தார். அன்றைக்கி எம்பி கிட்ட சொல்லி பார்லிமெண்ட்டில் பேசினார். எம்பி பிஜிஎம்எல்லை பற்றி பிஜிஎம்எல் தொழிலாளரை பற்றி பேசினார். இந்த வட்டாரத்தை பற்றி பேசினார். இந்த வட்டார மக்கள் நல்லா இருக்கணும்ன்றது பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு எந்த எம்பியும் பேசலை, முன்சாமி தான் பேசினார். அதே மாதிரி முன்சாமி கிட்ட பேசுனது வந்து வேணி பாண்டியன் தான் கோலாரில் பேசி இந்த பிஜிஎம்எல்லை பற்றி நீ பார்லிமெண்ட்டில் பேசணும். கமல் சாரும் இப்போ கேஜிஎஃப்ல பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ கோலார் டிஸ்ட்ரிக்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து எம்பி கிட்ட ரொம்ப போராடினார். பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலை நீ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும், அதுக்கு பிரசிடெண்ட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அதை செய்யணும், அவர் செய்தார். அதே மாதிரி இந்தியா பிரசிடெண்ட்டுக்கிட்ட வந்து அவர் எம்பி வந்து முறையிட்டார். அப்போ அவங்க சேர்ந்து கொடுத்தாங்க, பிஜிஎம்எல் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கேஜிஎஃப் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு அவர் வேண்டினார் கடவுள்கிட்ட. அதே மாதிரி பாண்டியன் இந்த 3 வட்டாரம் ஸ்விங் பாத் லைன், டேங்க் பிளாக், சென்டர் டேங்க் பிளாக், வெஜிலிங் பிளாக் எல்லா லைன்லையும் டைனேஜ் போட்டிருக்காரு, கக்குஸ் கட்டியிருக்கிறாரு, மன்றம் கட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி கேம்ப் போட்டு நல்ல காஸ்ட்லி மெடிசன் வைத்திய ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வச்சுக்கிறாரு. இப்போ நிறைய பேசினே இருக்கலாம். அதுக்காக என்னுடைய உரையை முடித்து கொள்ளுகிறேன். அடுத்ததாக நமது 4வது வட்ட பொது ஜனத்துக்கும் மற்றும் நமது உயிரிழக்காக்கும் மருத்துவ அதிகாரிகளுக்கும் டாக்டர்ஸ்களுக்கும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் மற்றும் பேராமெடிக்கல்ஸ் மற்றும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த கேம்ப் நடத்த வழிவகுத்து கொடுத்த ரோட்டரி கேஜிஎஃப் பிரைம் அதோடைய பிரசிடெண்ட் ஜோஷுவா டேனியல் அவர்களுக்கும் மற்றும் எது கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தையை வந்ததில்லை எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணன் கமல்நாதன் பிரசிடெண்ட் ஃபார் விஸ்வாஸ் யூத் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு இந்த ஏரியாவில் மிக மிக உறுதுணையாக இருக்கும் எனது அண்ணன் அருமைக்குரிய தயாநிதி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இன்னொரு அண்ணன் என்னை வாழ்த்தி கொண்டே இருப்பார், நல்லது செய் என்று எனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பார் அண்ணன் ஞானசாகர் அண்ணன் அவர்களுக்கும், மற்றொரு அண்ணன் குமார் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் எனக்கு எது செய்தாலும் உறுதுணையாக இருக்கும் அக்கா காயத்ரி அக்கா அவர்களுக்கும், அக்கா சாந்தி அக்கா அவர்களுக்கும், அண்ணன் கோபி அண்ணன் மற்றும் என் நண்பன் நளின் மற்றும் சிவா குட்டி அண்ணன் மற்றும் அனைத்து சவுத் அண்ட் சென்ட்ரல் டைம் பிளாக் சேர்ந்த வாலிபர் அவர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மெடிக்கல் கேம்ப் ஏன் வச்சேன்னா என் உள் மனசில் வந்து எப்பவுமே தோணுக்கும், எனக்கும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆச்சு. அப்போ போய் 10 லட்சத்தில் யார் கேட்டாலும் வந்து மெடிக்கல் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ கீழே டவுன், வேறு எதுனா அவன் சப்போர்ட் கேட்டால் பண்ணுவான் கண்டிப்பாக. அதனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பண வசதி இல்லாமல், போக்குவரத்து வசதி இல்லை, ஒரு வண்டி வேணும், நம்ம சிவில் ஹாஸ்பிட்டல் போனாலும் இல்லை பெங்களூர் போனாலும் வண்டி வேணும், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வந்து கையில் பணம் வேணும். அதனால் வந்து இது போல் பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலாக வைத்திய ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன், கேஜிஎஃப்க்கோ வைத்திய ஹாஸ்பிட்டலுக்கோ ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஒரு ஏரியாவில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர்னா வேலை செய்வாங்க வைத்திய ஹாஸ்பிட்டலில். இப்போ எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க பாரு, 18 இயர்ஸு நம்ம டைம் பிளாக், சவுத் டைம் பிளாக், சென்ட்ரல் டைம் பிளாக்ல வந்து 4 பேர் வேலை செய்யுங்கிறாங்க. வைத்திய ஹாஸ்பிட்டல் வந்து ஏழைகள் இன்னும் ஏழைகள் ஆப்பிள் எதுனா கொய்யாப்பழம் தான். நம்மளால் வந்து ஆப்பிள் வாங்கி சாப்பிட முடியாது, ஆனால் கொய்யாப்பழம் வந்து எங்கன்னா வந்து பறித்து சாப்பிட்லாம். அதுபோல் ஏழைகளுக்காக அவங்க வந்து அந்த வைத்திய ஹாஸ்பிட்டல் ஏழைகளுக்காக இருக்க ஹாஸ்பிட்டல். யாருக்கு எந்த நோவாளிகள் சார், தமிழ் अर्थ आगता, हिंदी कन्नड़ा सर, आपका वैद्य हॉस्पिटल है ना, बहुत फेमस है केजीएफ। कैसे है बोलो, अभी किसी को बीमारी आ गया तो पहले उसका मुंह में आता है हम वैद्य हॉस्पिटल जाना,
क्यों तो उधर ज़्यादा अच्छा से देखता है और पैसा भी कम लेता है और क्या क्या ये स्कीम्स है वो स्कीम सब वो पब्लिक को बोलता है। दूसरा हॉस्पिटल थोड़ा हॉस्पिटल है वो नहीं बोलता है ऐसा स्कीम है ऐसा आपको फ्री से ट्रीटमेंट करना कोई नहीं बोलता है। इसलिए आप लोग को बहुत धन्यवाद सर। தயவுசெய்து இந்த வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு அவங்க உங்களை வந்து எதுவும் உங்களை நீங்கள் போய் பண்ணே இருக்கிறத உண்மையாக சொல்லுவாங்க. உங்களுக்கு உடம்புல இப்படி ப்ராப்ளம் இருக்குதுமா, உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா வைத்திய செலவு வந்து நாங்கள் உங்களுக்கு இலவசமாக பண்ணி தரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் ஏற்றுங்க. எனக்கு அப்பயே வந்து நிறைய ஜனம் கம்மியாக வந்தாங்க, எனக்கு கொஞ்சம் பேஜாராச்சு, என்னடா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பண்ணுமே ஜனம் இல்லைன்னு. இப்போ பார்த்தா எனக்கு சந்தோஷம் ஆச்சு. இது வந்து யூஸ் பண்ணிங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து மனுஷக்கிட்ட பணம்க்கலாம், புகழ்க்கலாம், அடியாளுக்கலாம், 4 பேர் கூட இருக்கலாம். ஆனால் வந்து அவனுக்கு வந்து உடம்புல வந்து சுகாதாரம் இருந்தால் தான் வந்து அவனுக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இல்லாத தான் 4 பேர் நம்மக்கிட்ட மதிக்குவாங்க, நல்லா இருக்குவாங்க. நீங்களும் வந்து நல்லா இருக்குவீங்க. தயவுசெய்து எல்லாம் பொறுமையாக இருந்து இந்த மெடிக்கல் கேம்ப் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துன்னா சொல்லுவாங்க. அப்படி எதனா போனால் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை இட்டுன்னு போகிறேன். நான் சொல்லிக்கின்னு எனக்கு வாய்ப்பு அளித்த